சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகான கேட்டோம். மாஷா அல்லாஹ். தொடர்ந்து குர்ஆன் படிக்கிற வகுப்பு 22ஆம் அத்தியாயம் சூரா 22 புனித யாத்திரை, அது ஹஜ்ஜி அப்படிங்கிற அத்தியாயம். அதுல வசனம் வந்து படிச்சோம். அதுக்கப்புறம் போன வாரம் டிஸ்கஷன் பெண்டிங் ஆகுது. அதாவது நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படின்ற உபரில் ஏற்பட்டிருக்காரு. மனிதர்கள் வந்து ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறாங்க, வளர்றாங்க, பெரிய அளவுறாங்க. ஆனா அவங்க தங்களுடைய இருப்பு ஏன் இப்படி வந்தது, எங்கிருந்து நம்ம வந்தோம், அதை பற்றிய சிந்தனை இல்லாத ஒரு நிலையில நம்ம மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அது ஒரு ஒரு நீண்ட நெடிய காலம் அவர்களுடைய இருப்பு இருக்கிறது. அவர்கள் பூமியில படைக்கப்பட்டு அந்த சோதனையில் ஆழ்த்தப்படுகின்றார்கள் என்பதை அறியாதவர்களாக மனம் போன போக்குல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொருத்தமான அது ஒரு பழமொழி. எதை நம்ம பார்க்கிறோமோ அதான் வாழ்க்கை, அதான் அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றதுக்கு தான் எனக்கு தோணுது. ஆனா அதான் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில, அளப்பெரும் கிருபையிலையும் கருணையிலையும் நம்ம இந்த அறிவை பெற்றிருக்கிறோம். நமக்கு முன்னாலேயும் பல விஷயங்கள் சென்றிருக்கிறது. இந்த பிறகும் மறு உலகம் என்ற ஒன்றும் நம்ம போய் சேர இருக்கிறோம், நல்லா இடத்துல போய் சேர இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய உண்மையான தாற்பயத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதான் நம்ம தொடர்ந்து இந்த வசனத்துல அது மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாம் சொல்றாரு. குழந்தையாக பிறந்து நம்ம எப்படி வளர்றோம் அப்படிங்கிறதையும் ஆரம்பத்துல இருந்து உள்ளதை சொல்றாரு. அடுத்து வந்து முதிர்ச்சியை நீங்கள் அடைகின்றீர்கள் என்று சொல்றாரு. முதிர்ச்சியை அடையும் பொழுது அந்த வசனத்திலே அது நீண்ட வசனமா இருந்ததுனால நம்ம அதை பாதி வரையும் பட்டம் இப்ப முதிர்ச்சியை பற்றி சொல்றாரு. முதிர்ச்சியில் சில பேர் வந்து இள வயதில் இருந்துவிடும் அதே சமயம் மற்றவர்கள் எந்த அறிவையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை கண்டுகொள்வதற்காகவே மிக மோசமான வயது வரை உயிர் வாழ்கின்றீர்கள். இந்த ஸ்டேஜ் வந்து நிறைய நம்ம பார்க்கிறோம். தள்ளாத வயசு என்று சொல்றாங்க. அவங்க வந்து அவங்க தங்களுடைய வேலைகளையே தங்களால செய்து கொள்ள முடியாத அளவுக்கு முதிர்ச்சி அடைகின்றார்கள். அவர்கள் நல்ல ஒரு நடமாட்டம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. யாரு என்ன செய்யறாங்க, இவங்க யாரு என்று தெரியவில்லையே அப்படின்னு தன் மகனையே கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளையே, சொந்த பிள்ளைகளையே, மனைவியே கூட யார் நீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் அது அவங்களுடைய புத்தி தடுமாற்றமாக அடைந்து விடுகின்றது. அது பழையதை மறந்து விடுகின்றது. எல்லாம் பழசுலாம் மறந்து போகுது. அது மாதிரி இல்லாம இன்னும் நல்ல ஒரு பிரைட்டா இருந்தா கூட, நல்ல சரியான ஒரு நினைவாற்றல் நினைவோட இருந்தா கூட அவர்களுக்கு அதிகமாக எந்த அறிவையும் அடைந்து கொள்ள முடியாது. இதுக்கு மேல அந்த மாதிரியான எண்ணம் எனக்கே கூட இப்ப ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன இப்ப இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு விஷயங்கள் நமக்கு பழக்கப்பட்டு போயிடுது. பழசாகிடுது. எல்லாமே பழசெல்லாம் இதுதான், இவ்வளவுதான்ங்கிற மாதிரி, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமாக சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம கிட்ட வந்தாலும் அது வந்து நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்த மாட்டேங்குது. எல்லாமே பழசாதான் தெரியும். அதான் இதுக்கு மேல எந்த அறிவையும் அடைந்து கொள்ள முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய வயசு மோசமான வயசு ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா, இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. எல்லாமே பழசுதான். எல்லாத்தையும் அவங்க கேட்டு 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 புளிச்சு போன விஷயம் இருக்கும். எப்படி சொல்றது, புதிய கண்டுபிடிப்பை பற்றி நம்ம சொல்றது அவங்க எல்லாமே வந்து
நடைமுறையில அவங்க வாழ்க்கையில அனுபவித்து அதை பார்த்து பார்த்து பழகிய விஷயமாகவே இருக்குமே தவிர புதிய விஷயமாக எதுவுமே இருக்காது. அது நம்ம சில விரிவா அந்த பாலிப்பை பார்ப்போம். அடுத்து, இன்னும் நீங்கள் இறந்துவிட்ட ஒரு நிலத்தை பார்க்கின்றீர்கள், பின்னர் அதில் நாம் தண்ணீரை பொழிந்தவுடன் அதில் உயிர் தளிர்க்கின்றது, மேலும் எல்லா வகைகளிலான அழகிய தாவரங்களையும் உழைப்பிக்கின்றது. அந்த நிலம் வந்து ஒரு போய் கிடக்குது, மொத்த நிலம், மொத்த காடு என்று சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்துல அதை நம்ம வந்து அதை கண்கூட பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த அனுபவத்தில் இருப்பாங்க. விவசாய பற்றி நிலம் அருகிலே செல்லக்கூடியவர்கள், வயல் வரத்தில் பக்கம் போறவங்கலாம் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. அந்த தண்ணீரே இல்லாத ஒரு காலகட்டமும் அது இருந்திருக்கு. அது தண்ணி மழை பெஞ்ச உடனே அடுத்து அது எங்கிருந்து வரும் தெரியாது, அந்த பச்சை பசும் புல்வெளிகளாக இருக்கும். அது வந்து அவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலமாக இருக்கட்டும், அது விவசாயம் செய்யாத நிலமாக இருக்கட்டும், இங்க வந்து பல ஊர் தளிர்த்து கொண்டிருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் வந்து சமுத்திரம் சொல்லுவாங்க, அந்த கம்மாக இருக்கும். அது இது ஒன்றுமே இருக்காது, பாலம் பாலமா வெடித்து போய் கிடக்கும். மழை பெய்த உடனே இங்க வந்து மீன்கள் வளரும், தவளைகள் வளரும், எல்லாமே அது எங்கிருந்து வரும்னு தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே பாம்பு பூச்சி எல்லாமே இருக்கு கம்மாயில, அந்த சமுத்திரத்துல. அது மாதிரியான இடங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரியான குளம், குட்டை, அந்த மாதிரி கம்மாய், அது மாதிரியான தேங்கிய இடங்கள்ல தண்ணீர் இல்லாம போயிடும். பிறகு தண்ணீர் மழை பெய்தவுடனே தண்ணீர் வந்துடும், அது நிரம்பி வெளியும். அந்த இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது பல விதமான உயிர்களை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி அதை கொண்டு நீர் பாய்ச்சி எல்லா வகைகளான அழகிய தாவரங்களையும் அது குலைப்பிக்கிறது. எல்லாம் கண்கூட நம்ம தான். ஆனா அதனை சிந்தனையில் போட்டு நம்ம செலுத்தி பார்க்கிறோம் என்றால் அது இல்லை. பொதுவாக அது மாதிரியான ஒரு சம்பவம், அது ஒரு இயல்பான நடக்கிறது, வருஷம் வருஷம் மழை பெய்யும், அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்திலேயே இருக்கிறத தவிர, அது எப்படி அந்த இறந்து போன ஒரு நிலமாக அதை சுட்டி காட்டி சொல்லி காட்டி நமக்கு அது இன்னும் அதுல நீங்க கவனத்தை செலுத்துங்கள், எப்படி அது நடந்தது என்று யோசித்து பாருங்கிறதுக்காக அந்த வசனத்துல எனக்கு அதை சொல்றாரு. இன்னும் நீங்கள் இறந்து விட்ட ஒரு நிலத்தை பார்க்கின்றீர்கள், அதில் தண்ணீரை பொழிந்தவுடன் அது உயிர் தளிர்க்கிறது சொல்றாங்க. உயிர்ப்பிப்பதற்கான ஒரு மனிதர்கள் இறந்து போன பிறகு மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான ஒரு ஆதாரமாக, சான்றாக அது இருக்கு. அடுத்த 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இது கடவுள்தான் சத்தியம் எனவும் இறந்தவற்றை அவர் உயிர்ப்பிக்கின்றார் எனவும் அவர் சர்வ சக்தி உடையவர் எனவும் நிரூபிக்கின்றது. அதான் அந்த நீங்கள் தாவரங்களைப் போல முளை விடுவீர்கள் அப்படின்ற ஒரு உயிர்ப்பக்கூடிய அந்த நாள்ல ஜெர்மினேட்டிங் போர்ட் அதுல 6:95-71-17 and God germinated you from the earth like plants. அதாவது கடவுள் பூமியிலிருந்து செடிகளை போல உங்களை தளிர்க்க செய்தார். செடிகள் வந்து எப்படி தளிர்த்து அது இல்லாத ஒரு விதையிலிருந்து வளருதோ, அது மாதிரி மனிதர்கள் வந்து திரும்பவும் அந்த தளிர்க்கப்படுவாங்க. திரும்பவும் மனிதர்கள் அங்கே மறு உலகத்துல உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இறந்த பிறகு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை இந்த வசனத்துல இருந்து 71 சொல்ற மாதிரி அது சொல்றாரு. அந்த வசனத்திலையும் இது கடவுள் தான் சத்தியம் எனவும் இறந்தவற்றை அவர் உயிர்ப்பிக்கின்றார் எனவும் அவர் சர்வ சக்தி உடையவர் எனவும் நிரூபிக்கின்றது. இது ஒரு நிரூபணம் என்று சொல்றாரு. அல்லாஹ் வந்து தன்னுடைய இருப்பை பற்றியும் அவர் வந்து மீண்டும் உயிர்ப்பிக்கிற இறந்த பிறகு காலங்காலமாக பல காலங்கள் சென்ற பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் அதை நிரூபிக்கிறது என்று சொல்றாரு. சர்வ சக்தி உடையவர் அதையும் நிரூபிக்கிறது. மேலும் அடுத்த வசனம், மேலும் அந்த நேரம் வந்து கொண்டிருக்கின்றது, அது பற்றிய ஐயம் இல்லை எனவும் மேலும் மன்னரைகளில் உள்ளோரை கடவுள் உயிர் தெழுப்புவார் எனவும். இதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும்.
சரணடைந்தவர்களுக்கு கூட அதை அந்த எழாமல் இருக்காது. அதைத்தான் நம்ம சென்ற வகுப்புல கூட பார்த்துருக்குறோம். மறுபடியும் பார்ப்போம். அந்த 2ஆம் அத்தியாயம் 259, 59, 60 ரெண்டுலையுமே 2ஆம் அத்தியாயம் 259, 260 ரெண்டுலையுமே அந்த விஷயம் தான் சொல்லப்படுது. மரணம் குறித்த படிப்பினை அப்படின்ற அந்த பாழடைந்த ஒரு நகரத்தை கடந்தவாறு வியந்த அந்த ஒருவரை எண்ணி பார்ப்பீராக. இறந்து விட்ட பின்னர் எவ்வாறு கடவுள் இதனை உயிர்ப்பிக்க இயலும்? ஒரு கேள்வியே எழுப்புறாரு. இந்த மாதிரி இறந்து போச்சு, முடிஞ்சிருச்சு, இந்த பாழடைந்த நகரம் ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறமா இது எப்படி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது அதுக்கு நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே அவருக்கு சொல்லி காட்டுறாரு. அவரையே அதில் உட்படுத்தி காட்டுகின்றார். அதே மாதிரி அடுத்த வருஷத்துல ஆபிரகாம் கேட்கிறாரு அதே விஷயத்த. ஆபிரகாம் கூறினார், என் ரட்சகரே, இறந்தவற்றை எவ்வாறு நீர் உயிர்ப்பிக்கின்றீர் என்பதை எனக்கு காட்டுவீராக. அது கூட அல்லாஹ் கேட்கிறார். அவர் கூறினார், நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா? நான் சொன்னனே, அதை வச்சு நீ நம்பலையா? செஞ்சுமே காட்டணுமா அப்படிங்கிறதுதான் அல்லாஹ் அது மூலமா நமக்கு நம்முடைய உள்ள கிழக்கைகளை எடுத்து காட்டுறாரு. ஆனால் அவர் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நான் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் வேணும், மறு உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன், நம்புகிறேன், ஆனா நீங்க இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ண கேட்கிறாரு. அதுக்கான உதாரணங்களை அல்லாஹ் அங்க எப்படி செய்யணும், அதை செய்யும்போது அங்கே உயிர்ப்பிக்கிறதுங்கிறது கண்கூட நடக்கக்கூடிய, அவர் பார்க்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிடுகின்றது. அதனால அந்த டவுட்டுங்கிறத நம்மளுக்கெல்லாம் இருக்காது, நம்மலாம் அதை கடந்துட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். நமக்கும் அதாவது ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் தேவைப்படுதுங்கிறத அது கூட ஒரு ஆர்டிக்கிள்ல கொடுத்தாங்க. எல்லாருக்குமே அது தேவைப்படும். நம்ம அதை கேட்டு பெறலாம். எப்படி எனக்கு டவுட் வந்தா அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது, மனசுல வரும்போது, சகோதரர் ஒருத்தர் கூட கடவுள் இருக்கிறாராங்கிற ஒரு டவுட்டே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரே அல்லாவுடைய கிருபையில அவருக்கு பதில் கிடைச்சிருக்கும். ஒருவேளை அந்த அளவுக்கு கெடுபிடிச்சு, அதாவது நான் கடவுளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய தன்மை இருக்குது, நான் எவ்வளவு கெட்டவனா இருக்கிறேன், எவ்வளவு மோசமானவனா இருக்கிறேங்கிறத காட்டுது அப்படின்ற அதைதான் சொன்னார் அவரு. அதான் இதுக்கு மேல நம்ம எதையுமே, அதாவது நிரூபணங்கள் கோடிக்கணக்கில் இருக்குது, நமக்கு கண்ணு முன்னால இருக்கு. அது போக நமக்கு வேதத்தின் வாயிலாகவும் அந்த நிரூபணங்கள் தரப்படுது. இன்னும் 19 என்ற அந்த வியப்பூட்டக்கூடிய நம்மளால் எதையுமே அதை கொண்டு வர முடியாத அளவுக்கு அந்த 19ங்கிற கட்டமைப்பையும் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு நமக்கு அந்த சந்தேகங்கிறது வரவுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மனித மனம் அதை திரும்ப திரும்ப சாத்தான் அதை ஊட்டி கொண்டே இருக்கலாம். சொல்ல நம்ம அல்லாத பாதையை கோரிக்கிறோம் சாத்தான் இருந்து. அடுத்து 8ஆம் வசனம். பேசணும்னா பேசுங்க, கேளுங்க. சமயங்கள்ல போராடிக்கிட்டு அப்படிங்குது. அதனால விடுவி போட்டுற மாதிரி யாராவது பேசுங்க, இல்லைன்னா அடுத்து 8ஆவது வசனம் போகலாம். எதா இருந்தாலும் நமக்கு இப்ப திரைப்படம் பார்க்கணும்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாத திரைப்படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்படியே அழுது வடிகிற மாதிரி இருந்தா அதை யாரும் பார்க்கறது இல்லை. அது மாதிரிதான் எல்லா விஷயத்துலயுமே அது தேவைப்படுது. பாட புத்தகமா இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லாத பாட புத்தகத்தை படிக்கவே மாட்டாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாதான் அதை படிப்பாங்க, அதை நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா விஷயத்துலயுமே அது இருக்குது. தொடர்ந்து இந்த 8ஆவது வசனம் படிக்கலாம். அறிவு இன்றி, வழிகாட்டல் இன்றி, ஒளிதரும் ஒரு வேதமும் இன்றி, கடவுளை குறித்து கற்பிக்கின்றவனும் மனிதர்களில் இருக்கின்றான். ஒரு சாதாரண நிகழ்வு என்ற உபதரப்புல கூட கொடுத்திருக்காரு. அதாவது அவ்வளவு ஈஸியா போச்சு அவங்களுக்கு கடவுள் பற்றி தன் இஷ்டத்துக்கு பேசுறது, வாய்க்கு வந்தவர்களையும் பேசுறது. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அது இது சிலைகள்லாம் கடவுளுடைய சாரம் கொண்டது, முகமது கடவுளுடைய அந்த சகாதத்துல சொல்லணும்
ஜீசஸ் கடவுளுடைய மகனா இருக்கிறார் என்று அதையும் வந்து அது அறிவு இல்லாம எந்த ஒரு அறிவும் அதனுடைய வேதத்தை புரட்டி பார்த்தால் எங்குமே காணப்படாத விஷயத்தை மனம் போன போக்கில அது எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதாமல் இருந்தால் கூட அதை அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய தனக்கு உதவி செய்யக்கூடிய, அதாவது தன்னுடைய வாகனத்தை ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆட்டோவை காட்டி இதுதான் என் தெய்வம் அப்படிங்கிறார். நான் வந்து எனக்கு சோறு அழைக்குது, படி அழைக்குது, சோறு போடுறது, இதுதான் எனக்கு சோறு போடுறது. அதான் அவங்க கடவுளுடைய தன்மையை புரிந்து கொள்ளாத நிலையில இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தத மண்ணு மரம் மட்டை எல்லாமே பள்ளி பாய்ச்சால் எல்லாமே கடவுள் என்ற ஒரு கருத்தோட்டத்தை வந்து மனிதர்கள் வைத்திருக்காங்க. பார்க்கறது, பயப்படுறது, வியக்கிறது, இது எல்லாமே கடவுள். அதுதான் வந்து அந்த அறிவுங்கிறது அவங்கள்ட்ட இல்லை. அத எது சரியானது, எது கடவுளாக போற்றப்பட வேண்டியது, எது வந்து நம்ம வழிபாட்டுக்குரியது, எதை வந்து நம்ம வழிகாட்டல ஏற்க வேண்டும், யாருடைய வழிகாட்டலை ஏற்க வேண்டும் என்பதெல்லாம் பற்றி அறிவு இன்றி, வழிகாட்டல் இன்றி, வழிகாட்டலும் இங்கே தேவைப்படுது. அறிவு நம்ம கிட்ட இருக்குது. இன்னைக்கு குரான் வேத அறிவு நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் வழிகாட்டல் என்பது அதுல இருந்தாலும் நம்ம பெறுவதற்கு அதுக்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் அக்கறை உடையவர்கள் மட்டுமே அவரு அது அந்த 56-79 கூட பார்க்கலாம். அப்படின்னு 56-79 அக்கறை உடையவர்களை தவிர இதுல உண்மையாளர்கள் அக்கறை உடையவர்களை தவிர இதுல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பது அந்த வசனத்துல உள்ள. அந்த அடிப்படையில எவ்வளவுதான் அவர் இருக்கின்றாலும் குரானை வந்து சாப்பிட்டு என்ன சொல்றது தலைகள் பாடமாக படிக்க தெரிஞ்சவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டல் கிடைக்காது. 76, 75, 56, 75, 76, 75 தான். சாரி, இந்த வசனத்துல 79. 79. ஆமா, அது முன்னாள் பார்த்தேன். உண்மையானவர்களை தவிர எவரும் அதனை கிரகிக்க இயலாது. அடிக்குறிப்புல கூட ரசாத் என்ன கொடுத்தாரு, குரான் மட்டும் என்பதுடன் திருப்தி அடையாதவர்களாக உள்ள நேர்மையற்றவர்கள் குரானை புரிந்து கொள்வதிலிருந்து தெய்வீகமான முறையில் தடுக்கப்பட்டு வருகின்றனர். இந்த கருத்து குரான் முழுவதிலும் மீண்டும் மீண்டும் உள்ளது. 17:45 இருக்கு, 18:57 இருக்கு. இன்னும் அது வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. அது வந்து அதன் விளைவாக அவர்களால் இந்த வசனத்தையே புரிந்து கொள்ள இயலாது. அதான் எதை சொல்லு அந்த வசனமே அதைத்தான் சொல்லுதுங்கிறத அவங்க புரிஞ்சு கொள்ளாம இது உண்மையானவர்களை தவிர புரிந்து கொள்ள முடியாதுன்ற வசனத்தை தூய்மையானவர்களை தவிர எவரும் இதனை தொட முடியாது, தொட மாட்டார்கள் அப்படின்னு, அதாவது குரானை திறந்து பார்க்கணும்னா ஒளி செஞ்சுட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி அது மாதிரிதான் தொடணும், அது சும்மா வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அந்த வசனத்தின் பொருள் அதுதான் என்பதாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த வசனத்தையே அவர்களால் புரிந்து கொள்ள இயலாது. உதாரணத்திற்கு இந்த வசனம் 7, 3, 17, 46, 41, 44 இதற்கான மொழிபெயர்ப்பு மற்ற மொழிபெயர்ப்போட ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ரசனத் கொடுக்குறாரு. அதான் அந்த வசனங்களுடைய மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது அதாவது என்ன சொல்றது, ஒரு சாதாரண புத்தகம் போலத்தான் அது இருக்குமே தவிர அது கடவுளுடைய புத்தகம் போல அது இருக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அதுக்கு சொல்லாத அவங்களுடைய மொழிபெயர்ப்பு அந்த அளவுக்கு. அதான் தூக்குல இந்த அத்தியாயத்திலேயே பார்க்க போறோம். 22:15 எவனொருவன் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவளிக்க முடியாதுன்னு எண்ணுகின்றானோ அவன் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி முற்றிலும் திரும்பி கொள்ளட்டும் அப்படிங்கிறத அதை வந்து வானத்தை நோக்கி, அதாவது கூரையில நோக்கி ஒரு கயிற்றை போட்டு அதுல தன் கழுத்தை மாட்டி தொங்கிக் கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அது அவருக்குங்கிறத அங்க தனக்குன்னு பொருள் கொள்ளாம முகமது நபிக்கு அந்த ஆதரவு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க அந்த கோபத்திலேயே அவங்க வெந்து சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு வச்சு. அதான் இதுதான் வந்து அவங்களுடைய குரானுடைய அறிவு. குரானை வந்து அவங்க கையில வச்சிருந்தாலும் வழிகாட்டல் வந்து அது அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்ததாக அது இருக்கிறது என்பதை அது
குரான்ல இருக்கு. அந்த 28ஆம் அத்தியாயம் 56 ஒருவரையும் வழிகாட்ட முடியாது. உண்மையில அல்லாஹ் மட்டும்தான் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒருவர் அப்படின்றது 28 56 86 58 56 நேசிப்பவர்கள் எல்லாம் மும்மால் வழி நடத்த முடியாது. கடவுள்தான் தன்னுடைய நாட்டத்திற்கு ஏற்பவும் வழிகாட்டலுக்கு தகுதியுடையவர் எவர் என்ற அவருடைய அறிவிற்கேற்பவும் வழி நடத்துகின்ற ஒரே ஒருவர். அவர் மட்டும்தான் அந்த வழிகாட்டலை வழங்க முடியும். அதை பெற்றவர்களாக இருப்பதற்கு அவரிடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும், வழிகாட்டலை இறைஞ்சி கேட்க வேண்டும். அதுக்குதான் நம்ம ஈயாக்கன உரு ஈயாக்கன ஸ்டெயின் எழுதின சிராத்தல் மிஸ்டர் டீம் அதாவது பிரார்த்தனைய ஒவ்வொரு 17 ரெக்கார்டுகள் நம்ம சொல்கிறோம். 17 ஒரு நாளைக்கு 17 முறை அது சொல்றோம். அவ்வளவு அந்த வழிகாட்டல் அங்கே தேவைப்படுதுங்கிறதுனால அதை எல்லாம் அதிலேயே வச்சிருக்காரு. எழுதின சிராத்தல் மிஸ்டர் டீம் சிராத்தல் வீண அண்ணாமத்தாலை எவரின் மீது நீங்க வழி ஞானம் புரிஞ்சீர்களோ, அது கருணை புரிஞ்சீர்களோ அவர்களுடைய வழிகாட்டலை எங்களுக்கு கொடுங்க. எவர் மீது உங்கள் கோபம் ஆளாயினார்களோ அவர்களுடைய வழிகாட்டலை எங்களுக்கு வேணாம் அப்படின்ற அந்த வழிகாட்டலை வேண்டி விரும்பி கேட்டு அன்றாடி கேட்டு அதை பெற வேண்டும். அதற்கு தொடர்ந்து அவரிடத்திலே மட்டும் அவர் எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் போலி தெய்வ வழிபாடு இல்லாமல் செய்கிற அதை ஒன்று தான் அவர் ஏற்கின்றார். அதுல கலங்கப்பட்டால் தவறான அந்த விஷயங்களை செய்தால் அது கிடைக்காது. அதாவது சரியான டியூன் பண்ணாதான் ரேடியோவில் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். எதா இருந்தாலும் லேட்டஸ்டா போன்ல வந்துச்சுன்னா போன்ல நம்ம சரியான ஒரு ரிசீவர் இருந்தா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லாம நம்ம ஏதாவது தவறான விஷயத்துல அது தவறான இடத்துல வச்சா அது கண்டிப்பா கிடைக்காது. அதனால அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டல் வேண்டும் என்றால் அவரை முன்னோக்கி முழு கவனத்தையும் அவர் மேல் கவனத்தை குவித்து அதை வழிகாட்டலை கேட்டால் அவர்கள் அதை அடைய முடியும். அடுத்து என்ன சொல்றதுன்னா ஒளிதரும் வேதமும் இன்றி, ஒளிதரும் வேதம் நம்ம கிட்ட இருக்கு. அறிவு இன்றிங்கிறதையும் அது உட்படுத்துது. ஆனா ஒளிதரும் வேதம்ங்கிறது அது எல்லாமே ஒளி தரும் வேதம் தான். ஆனால் இன்றைக்கு நமக்கு குரான் மட்டும்தான் அது என்ன சொல்றது கிறிஸ்டலைஸ்ட தூய்மையான வடிவத்துல இருக்குது. அந்த விஷயம் நமக்கு அது ஒரு வழிகாட்டலை வழங்கக்கூடியதாக இருக்கு. அதை கொண்டு நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம பேச வேண்டுமே தவிர அதில் உள்ள அடிப்படையில நம்ம பேச வேண்டுமே தவிர நம்ம மனசுல நமக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, சில விஷயம் நெருடலா இருக்கும், சில விஷயம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். நேற்று கூட அந்த கேள்வியெல்லாம் எழுதப்பட்டுச்சு. வெளியில் சென்றால் எப்படி தண்ணீர் பக்கத்துல இருக்குது, நம்ம ஏன் பொது செஞ்சு தொழுவக்கூடாது, அது கட்டாயமா ஏன் ஆக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வருது இல்லையா? நல்ல சலுகையை கொடுக்குறாருன்னா அதுக்கு காரணம் தண்ணீர் மட்டும் அல்ல, பல விஷயங்கள் அதுல உற்பத்தி தான் இருக்குது. அதனாலதான் தைமம் செய்யும்படி கொடுக்குறாரே தவிர தண்ணீரை மட்டும் ஒரு காரணமாக வைத்து அங்கே தண்ணீரும் ஒரு காரணம், தண்ணீரும் இல்லாவிட்டால் அங்கே தைமம் செய்யலாம் என்பது அங்கே சொல்லப்படுது. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம குரான் தெளிவா பளிச்சுன்னு லைட் அடிக்கக்கூடியதாக அதை நமக்கு தெளிவாக காட்டக்கூடியதா இருக்குது. அதை பற்றி நம்ம விவாதம் என்றால் நம்ம பேசவும் செய்யலாம். ஒளிதரும் ஒரு வேதமும் இன்றி கடவுளை குறித்து கற்பிக்கின்றவனும் மனிதர்களில் இருக்கின்றான். மனிதர்கள் 18ஆம் அத்தியாயம் 54 சொல்றாரல்ல, மனித படைப்பானது அப்படி ஒரு பக்கம் செய்கின்ற படைப்பாகவே இருக்கின்றது. அல்ல அதை எப்படி சொல்றாருன்னு 18ஆம் அத்தியாயம் 54 ஒவ்வொரு மானத்தையும் இந்த குரானில் நாம் எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆனால் மானிதனானவன் மிகவும் தர்க்கம் செய்கின்ற படைப்பிருக்கின்றான். அவனுடைய வேலையே அதான், இப்படி இருக்கக்கூடாது, சரி வராது, நல்லா இருக்காது, இப்படி இருக்கலாமே, இப்படி அதாவது அவனுடைய விருப்பத்தை அதுல காட்டுத்தான் நினைக்கிறான் தவிர எது சத்தியமோ எது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறதோ அப்படியே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது அந்த தன்மையே இல்லை மனிதன். மானிதனானவன் என்று சொல்லிதான் சொல்றாரு பொதுவா எல்லாருக்குமே.
உபதேசத்துல கூட நம்ப மறுப்பவர்கள் குரானின் பூரணத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். குரான் எவ்வளவு துல்லியமானது, விவரிக்கப்பட்டது, எவ்வளவு அது வழிகாட்டல் வழங்கக்கூடியதா இருக்கிறது. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை, அதை தாண்டி வேறு வழிகாட்டல் எதுவும் இல்லை என்பதை காலங்காலமாக மக்கள் அதை புறக்கணித்து அதை அலுவலகத்துல தூதர் கூறுவார், என்னுடைய சமூகத்தால் இந்த குரானை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு எடுத்துக் கொண்டு விட்டார்கள். இந்த தூதருமே அதையும் உட்படுத்தி சொல்லக்கூடியதா அது இருக்கும் அப்படிங்கிறத 25-30 அத்தியாயம் 30வது அதுதான் நடக்கும். மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே எது வழிகாட்டல் தரக்கூடியதா இருக்குதோ அதை அப்படி தூக்கி ஓரம் வச்சுட்டு வழிகாட்டலே தராத பல விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதுதான் சரி, அதுதான் நம்ம செய்யணும், இப்படிதான் செய்யணும், ஹதீஸ் அடிப்படையில நகை வெட்டக்கூடாது, தலைமுடி வெட்ட அது இப்படி தாடி வைக்கணும், அப்படி தொப்பி போடணும், இதைத்தான் அவங்களுடைய வாழ்க்கையின் திட்டமாக ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. நானா ஒரு காலத்துல பேரிச்சம்பழம் சாப்பிடணுங்கிறத என் நபி சொன்னதுனால நான் சாப்பிடுறேன், எனக்கு அதனாலதான் அதை சாப்பிடணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுக்கு அவரு சோத்து பருக்க கீழே விழுந்தா அதை எடுத்து தண்ணியில கழுவிட்டு சாப்பிடுறது, அப்படியெல்லாம் அந்த ஹதீஸ் அடிப்படையில ஒவ்வொன்றா செஞ்சு வாழ்க்கையில தடம் புரண்டவனா நான் இருந்திருக்கிறேன். அதுதான் என்ன காரணம்னா அந்த தர்க்கம் செய்கிற தன்மை தான், அந்த குரானுடைய பூரணத்தன்மையை ஏற்க மறுப்பது. தெளிவாக 3:18 தெளிவாக இருக்குது. ஆனா அதை தாண்டி நான் சகாதத்துல முகமது ரசூலுல்லாஹ் சேர்க்கணும்ன்ற அதை விரும்புறவங்க எப்படிப்பட்டவங்கிறது நம்ம பார்க்கணும். தொடர்ந்து 22ஆம் அத்தியாயத்தின் சில வசனங்கள் எல்லாம் கணிப்பான வசனங்களும் பார்த்தோம். 22ஆம் அத்தியாயத்தின் அடுத்த வசனம் சட்டம் செய்கின்ற படைப்பாகத்தான் இருக்கிறாங்கிறத பொதுவாகவே மனிதர்களுக்கு எல்லா மனிதனானவன் இந்த சட்டம் சொல்றாரு. நம்ம நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த குரானின் பூர்ணத்தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள், அதில் மாற்று கருத்து வைக்க மாட்டார்கள். அதான் மனசுதான் நம்மளுக்கு அது காரணமாகும். இப்படி இருந்தா இப்படி இல்லையே அப்படி நல்லா இருக்காது, அப்படி சொல்லலாம், பார்க்கத்தா சரியா தெரியலையே அப்படிதான் தோணுதே தவிர குரான்ல என்ன இருக்குதுங்கிறத தெளிவா உணர அந்த 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 பயிற்சியினால நம்ம மேற்கொள்ள வேண்டும். குரான்ல இப்படிதான் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது, அதை நம்ம பார்த்தோம்னா ஏற்றுக்கொள்ளணும், கேட்டோம் கீழ்படித்தோம், அதான் சமியனா அத்தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 9ஆம் வசனம் படிக்கிறேன். 53 ஆணவத்துடன் அவன் மக்களை கடவுளின் பாதையிலிருந்து சுத்திகரிக்க பாடுபடுகின்றான். எனவே அவன் இவ்வுலகில் இழிவுக்குள்ளாகின்றான். ஈடுபடுத்தப்படும் நாளன்று ஒத்து சிறந்த வேதனைகளில் அவனை நாம் போட்டு விடுவோம். கடுமையான ஒரு இருக்குது. அதாலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். தொடர்ந்து அடுத்த தமிழ்ல கற்றுக்கொள்வோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தொடர்ந்து வேலையோ கேளுங்க கேளுங்க, பேசுறதா பேசணும். இது பிரார்த்தனை பண்றவங்க யாரு வராங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். எல்லா மலவராகியங்கள் அல்லாஹுவே, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, எங்களை நேரான பாதையில் செலுத்துவீராக, உங்களுடைய ஆன்மாக்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மையான ஒற்றை வழங்குவீராக, நரக வேதனை விட்டும் காப்பீராக, நிராகரிக்கும் படுத்துகிற மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக, சரணடைந்தவர்களாக எங்களை மன்னிக்க செய்வீராக, எங்கள் மீது உம்முடைய கண்ணியை பொழிவீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்களுக்கு வழங்குவீராக, வழங்குவர்கள் நீரே மிகச்சிறந்தவராக இருக்கின்றேன். வெச்சுகிறே மிக்கவர்களாளரே, மிக்க கருணையாளரே, எங்கள் வெச்சுகிறே எங்களுடைய சுபாவத்தை குவிப்பீராக, மேலும் எங்களுடைய காரியங்களை எளிதாக்கி தருவீராக, எங்களுடைய காரியங்களில் வெற்றியை வழங்குவீராக, எங்களுடைய காரியங்களை உங்களுடைய வழிகாட்டுதல் மூலம் அருள்பாலிப்பீராக. எங்கள் வெச்சுகிறே எங்களுடைய அறிவை நாங்கள் ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டோம். நீங்கள் வெச்சகரே நீரே சிறந்த வாரிசாக இருக்கும் போதிலும் ஒரு சந்ததி இல்லாமல் எங்களை வைத்து விடாதீர். எங்கள் வெச்சகரே உமது தீர்ப்பே பரிபூர்ண நீதியாகும். எங்கள் வெச்சகரே நீர்தான் மிக்க அருளாளர். எங்கள் வெச்சகரே
தாத்தார்களின் கிசுகிசுப்புகளில் இருந்து நாங்கள் உங்களிடம் தெரிகின்றோம். மேலும் எங்கள் ரட்சகரே, அவை எங்கள் அருகில் வருவது விட்டும் உம்மிடத்தில் நாங்கள் உங்களிடம் தெரிகின்றோம். எங்கள் ரட்சகரே, மன்னிப்பையும் கருணையும் கொண்டு எங்கள் மேல் பொழிவீராக. கருணையாளர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர். எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு ஞானத்தை அருள்வீராக. மேலும் எங்களை நன்மையாக சேர்த்துக் கொள்வீராக. வருங்கால தலைமுறையினருக்கு நாங்கள் அமைக்கும் முன்மாதிரியை நல்லதான ஒன்றாக இருக்க செய்வீராக. ஆனந்தமயமான சோழபதியின் வாரிசுகளாக எங்களை ஆக்குவீராக. மேலும் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் அன்று எங்களை கைவிட்டு விடாது இருப்பீராக. எங்கள் ரட்சகரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நிராகரிப்பவருடைய செயலிலிருந்து காப்பாற்றுவீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. الحمد لله. السلام عليكم